நல்லா பாருங்க. அந்த எப்போ நம்ம மூத்த சகோதர உறவுகிட்ட பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கர திசை, அந்த சுக்கர புத்தி அல்லது புதன் திசை, புதன் புத்தி இந்த காலகட்டங்களில் தான் அவங்ககிட்ட பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கும். கோணைய போச்சு. சரி, இப்போ மகர லக்னம். இப்போ மகர லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகர லக்னங்கிறது ஸ்திர லக்னம், சரலக்கணம். மகரம் என்பது சரலக்கணம். காலச்சக்கரத்துக்கு அது 10வது லக்னம். 10ஆம் இடம் தான் என்னங்க, தொழில் ஸ்தானம். அப்போ இந்த மகர லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாதகம்னு சொல்லியிருக்கேன், 11ஆம் இடம் பாதகம். இப்போ 11ஆம் இடம் பாதகம், சுக்கிரனே பாதக அதிபதியாக வராரு. அவரே என்னவா இருக்காருங்க, 4ஆம் அதிபதியாக இருக்காரு. இந்த சரலக்கணக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியாக வந்தால் தாய் வந்ததுக்கப்புறம் மாமியார் மருமக பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது சரலக்கணத்துக்கு 2, 7. 2ஆம் இடங்கிறது கும்பம், சனி பகவான். 7ஆம் இடங்கிறது சந்திரன். இங்க சுக்கிரனும் பெண் கிரகம், சந்திரனும் பெண் கிரகம், 7ஆம் இடம். அப்போ மகர லக்னக்காரங்களுக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சந்தோஷங்களும் வரும். அதுவே 2க்கும் 7 கூடையவராக போயிட்டாரு. 2ஆம் அதிபதி சனி லக்னாதிபதியாகவும் இருக்காரு. 7ஆம் அதிபதி சந்திரனா இருக்கிறதுனால திருமண தாமதத்தை கொடுக்கும். திருமணம் தாமதமாகும், குடும்பத்தை அமைச்சுக்க முடியாது. அடுத்தவங்களுக்காக வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்காக நிறைய பொருளாதார செலவுகள் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா குடும்பம்ன்றது நம்ம குடும்பங்கிறது 2ஆம் இடம், 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை இல்லையா? அப்போ 7ஆம் இடம் அவங்களுக்கு சார்ந்த உறவுகளுக்கு அந்த அந்த பாதகம் அப்படிங்கிறது, அந்த மாரகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னதான் செஞ்சாலுமே வாழ்க்கை துணை என்ன அடையாதுங்க, திருப்தி அடையாது. அதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி சுக்கிரனா இருக்காரு. அப்போ சரலக்கணத்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 11 பாதகம் அப்படின்னா எப்பவுமே செவ்வாய் பாதகமா. ஆனால் இவங்க லக்கணத்தில் மட்டும் செவ்வாய் உச்சமாகிறார். அப்போ என்னன்னா ஆசைப்பட்ட விஷயங்கள் அடைவாங்க, ஆனால் ஆசைப்பட்ட விஷயங்கள்னாலேயே சில பாதிப்புகளை கொடுக்கும். அடுத்தது 4 கூடையவர் செவ்வாயா போயிட்டார். அப்போ ஏதோ ஒரு மனை பூமி மேலே ஆசைப்பட்டு அதன் மூலமாகத்தான் இவங்களுடைய கர்மாவானது வெளிப்படும். அதை வாங்கிட்டு கடனை வாங்கி கட்ட முடியாமல், அவமானம் தாங்க முடியாமல் அந்த கடனுக்காக அந்த வீட்டை விற்றோ அல்லது இடத்த விற்றோ கட்ட மாதிரி சூழ்நிலையை கொடுத்துரும். அடுத்தது 4ஆம் இடம் தாய் எப்படி இருப்பாங்க, நல்லா ஃபோர்ஸாக இருப்பாங்க. எப்பவுமே தாய் அதிகாரத்தோடு தான் இருப்பாங்க மகர லக்னக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த 7 சந்திரன், இங்கே 4 சுக்கிரன் செவ்வாய். அப்போ மனைவி வந்ததுக்கு பின்னாடி தாய்க்கும் மனைவிக்கும் பெரிய போராட்டமாக இருக்கும். தாய் நான் தான் அப்படிம்பாங்க, இங்கே சந்திரன் நான் தான், மனைவி நான் தான் அப்படிம்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்குள்ள என்ன ஆகுனா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் சந்திச்சு கொஞ்சம் திருமணம் ஒன்று தாமதமாகும், இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்காது. என்னங்க மேடம் எல்லா லக்கணத்துக்குமே இப்படி சொல்கிறீங்களே, என்னதான் பண்ணுறது? உபய லக்கணக்காரங்களுக்கு அப்படியே இருக்குது, சரலக்கணக்காரங்களுக்கும் அப்படியே இருக்குது. அப்போ அவங்க 2 லக்கணமும் பாவம் இல்லையா அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக உபய லக்கணக்காரங்க ரொம்ப பாவம். சரிங்களா? அந்த கார்னர் ராசி மட்டும் ரொம்பவே பாவம். இந்த சரலக்கணம் கூட எப்படி இருந்தாலும் தப்பிச்சு ஓடி போயிடும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர உறவு இல்லையா? அப்போ அந்த மூத்த சகோதர உறவு மூலமாக சில கஷ்டங்களை அவங்க அனுபவிக்க வேண்டி வரும். மூத்த சகோதர உறவால் தான் இவங்களுடைய வாழ்க்கையானது பாதிக்கப்படும். அதே மாதிரி சீட்டு போட்டால் அதை சீட்டு போடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான செலவு வந்துடும். அந்த எடுத்து அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சீட்டு போட்டவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அந்த 11ஆம் இடமெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா சீட்டு போட்டு ஏமாந்துருவோம். அடுத்தது நாம் சீட்டே போட்டு நாமளே சேர்த்துனா கூட நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ சரலக்கணக்காரங்க என்னென்ன பண்ணக்கூடாது, சீட்டு போடக்கூடாது, சங்கம் சேர்த்தக்கூடாது, கூட்டு சேர்த்தக்கூடாது, கூட்டணி வைக்கக்கூடாது,
கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. வேற என்ன செய்யக்கூடாது? ஜாமீன் போடக்கூடாது. 2ஆம் இடம் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஜாமீன் போடக்கூடாது. யாருக்கு நானாச்சுன்னு நிற்கக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே முதல் நம்மளுக்கு பாதகம் வேலை செய்யாது. இவங்களுக்கு வந்து சனி திசை, சந்திர திசை, சனி புத்தி, சந்திர புத்தி, சுக்கர திசை, சுக்கர புத்தி, இந்த ஏன்னா 3 கிரகம் வேற வேற கிரகமாக போச்சா, அப்போ 3 கிரகத்தினுடைய தசாபுத்தி காலகட்டங்களோ அல்லது சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் மனசு முத்திரட்டாதி, சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம், சுக்கரனுடைய செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் நின்றால் அந்த கிரகம் அந்த பாதகத்தையும் மாரகத்தையும் செய்யும். அப்போ கோச்சாரத்தில் அந்த இடத்துல கிரகம் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சந்திரனாலே சாப்பாடு. அப்போ திங்களூர் சந்திரன் கோயிலுக்கு போகணும், சனி பகவானுடைய ஆலயத்துக்கு போகணும். சனி சந்திரன் உணவு தானம், தண்ணீர் தானம் செய்யணும். அதே மாதிரி செவ்வாய் பூமிக்கு உண்டான கிரகமாக இருக்கிறதுனால ஏதாவது யாருக்காவது முடியல, அதாவது கோயில் திருப்பணிகளுக்கு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த பாதகமானது நமக்கு சாதகமாக முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது கும்பலக்கணத்துக்கு போயிருமா? அடுத்த லக்னம் கும்பலக்கணம். இன்னும் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு.